அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் ஏவ வேலுவர்கள் திருவண்ணாமலையை கோட்டையாக மாற்றி வச்சிருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் தமிழக முதலமைச்சரோட கூட இருக்கக்கூடிய வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திமுகவுக்கு ஒரு பெரிய அளவில் கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கக்கூடிய திரு ஏவ வேலுவர்கள் அவர் வந்து திருவண்ணாமலை தொகுதியில் போட்டிட்டார். அவர் தண்டராம்பட்டு வேலுடின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ ஏவ வேலு நிரந்தரமாக மாறிட்டார். அவர் வந்து திருவண்ணாமலை தொகுதியில் ஃபுல்லாக கோட்டையாகவே வச்சிருக்காருன்னு பார்க்குறோம். 94,673 வாக்குகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்துல அதிகமான வாக்கள் வந்து கிட்ட வித்தியாசம் அவர் தான் வச்சிருக்காரு. ஒரு 95,000 பார்த்தா இங்கே 94,000 பார்க்குறோம். 94,000 கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசம். அதாவது அதிரி புதிரியா படுத்துக்கிட்டே ஜெயிப்போம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு வெற்றியை வந்து அமைச்சர் திரு ஏவ வேலு பெற்றார். 2026 என்ன பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்வியஸ். 2026 திரு ஏவ வேலு அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டிட்டாருன்னா வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சாணக்கியாவுடைய கணிப்பாக இருக்கிறது. அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் யாரு? அதே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திரு கு பிச்சாண்டி அவர்கள் துணை சபாநாயகராக இருந்தார், அமைச்சராக இருந்தார், எல்லாமே கலைஞர் காலத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து கடுமையாக போட்டி எப்படியாவது நம்ம வந்து ஏவ வேலு முந்தின்னு பார்த்தாரு. ஏவ வேலோட போட்டிக்கிட்டீங்கன்னா எதுவுமே நடக்காதுங்கிறத தெரிஞ்சுட்டு அமைதியாக செட்டில் ஆகிட்டு நமக்கு என்னப்பா நம்ம உண்டு நம்ம எவ்வளோ ஒன்று செட்டில் பார்த்தாரு. திரு கு பிச்சாண்டி அவர்கள் திமுக கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டிட்டார். 2021 26,787 கிட்டத்தட்ட 27,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றாரு. மீண்டும் அதே தொகுதியில் அவர் போட்டிட்டார் வெல்வாரானா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றன.